சொன்னதை செய்யுங்கடா, இல்லைன்னா நீங்களும் வாங்கடா, நான் சொல்ற சாட்ட மாதிரி வந்து எங்க காலில் விழுங்கடா, எப்படி தொகுதிகளை ஜெயிக்கிறது சொல்றோம். அகிலேஷ் கூட நம்ம ஸ்பேஸ் வந்துட்டோம்னா உடனே ஸ்பீக்கர் கேட்டு மேல வரும். அப்படி இப்பெல்லாம் வரதே கிடையாது, கீழே வராப்புல அப்படியே போயிடுறாப்ல. இல்ல மகிழே, நீங்க என்ன ஸ்டாப் பண்ண வரீங்களே, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பாஸ் ஆகலன்னா இவனுங்க என்னென்ன பண்ணிருப்பானுங்க, நம்மள குற்றுப்பானுங்க கொஞ்சத்துல நம்மள. இன்னொன்னு கருணாநிதி மாதிரி கபிலன் அடக்கம் வாங்கிட்டாங்க. கபிலன் அடக்கம் வாங்கிட்டான். அண்ணன் பாஸ் ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே முதல் தேடினது அவனைதான். அவனை ட்ராக் பண்ணி ஒரு இதுவும் போட்டேன், ஒரு போஸ்டர் போட்டுட்டு பார்த்தாச்சுன்னா அங்க ஒரு ஸ்பேஸ்ல இருந்து கடைசி அந்த சாவு போகும்போது சொல்லுவாங்கல்ல, இவ்வளவுதான்ப்பா என்னோட சொத்து, எல்லாம் நீ பகுதி எடுத்துக்க அவன் பகுதி எடுத்துக்கான்னு சொன்ன மாதிரி அங்க இருந்து கடைசி சாவு இது, அது என்னதான் சொல்லுவாங்கல்ல, சமர்ப்பிச்சுட்டு இருக்கான். இல்லடா, சாவும் போது ஒரு இது கொடுப்பாங்க, ஏதோ வரல எனக்கு. ஐயோ விடுங்கய்யா, அது மறந்து போச்சுயா. நீங்க சொல்றது ஒண்ணும் இல்லையா, அது வேற மாதிரி மரண வாக்கு. இந்த அளவுதான் அதுல வரல, சாரிடா. அந்த மரண வாக்கு மூலம் கொடுத்துட்டு இருக்கிறான் அந்த ஸ்பேஸ்ல இருந்து. இனி என்ன விட மாட்டானுங்கடா, இனி என்ன டேக் பண்ணி இன்னைக்கு என்ன பாடுறா ஒருத்தன் டேக் பண்ணி இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொன்னா படிச்சு காட்டுறான். சரி ஓகே, இனி எனக்கு தெம்பெல்லாம் இல்லடா, எனக்கும் வயசாச்சு, எனக்கும் இனி பொழப்பெல்லாம் பார்க்கணும், நீங்களே பாருங்க. ஆனா நானும் ஒதுங்கி இருந்து பாக்குறேன் இவங்களோட அரசியல் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. தமிழ்நாட்டு மக்கள் சதிச்சுட்டாங்க, யாரு கையில கொடுக்க கூடாதோ ஆட்சி அவங்க கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நானும் என்ன நினைச்சேன், ஸ்பேஸ முடிச்சுட்டு அது வரட்டும், நம்ம அவனை டேக் பண்ணி இங்க இழுப்போம் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா முடிஞ்சு அக்கௌண்ட். நம்ம அவனை பண்ண சம்பவம் எல்லாம் வேற லெவல் சம்பவம். ஓடினா பாரு மதியமே வந்துட்டானுங்கடா இவனுங்க. 12 இல்லையா, நாலு கூட முடியல, 12 மணிக்கு மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு போனாப்ல. அதுவும் இன்னும் 6 மணி 7 மணி ஆகணுங்க, வெயிட் பண்ணியா அப்படின்னாலும் இருக்க மாட்டேன்றாப்ல. ஐயோ என்னோட ஸ்லாங் எப்படின்னா, என்னோட ஸ்லாங் காட்டி கொடுத்துருது. ஒரு நாள் அண்ணனை ரொம்ப பேட் வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் டக்குன்னு என்னோட செகண்ட் ஐடியில மேல போயிட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் சொல்றான், தெய்வன் ட்ரிபிள்ண்டா அப்படின்ட்டு. நான் சொன்ன ட்ரிபிளா, நீ ஆண்ட போயிட்டு சொல்லி அதுக்கு ஒரு பேட சொல்லிட்டு நேர கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி வந்தாச்சுன்னா மறுநாள் அந்த ஐடியோட பேரை மாத்த வச்சுட்டுதான் மேல ஏற முடிஞ்சது. மாத்திட்டேன் ஐடியோட பேரை. அப்படியெல்லாம் பண்ணானுங்க, ஸ்லாங் வச்சு கண்டுபிடிச்சிடறானுங்க. இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்களே, இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாம் தரமான சம்பவம். ஐயா, அதாவது எனக்கு 4ஆம் தேதியில இருந்தே நான் ஒரு வகையில ஹாப்பியா தான் இருக்கேன். தமிழ்நாடு மக்கள் முதல்ல கருணாநிதி குடும்பத்தை ஸ்கேம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியை ஸ்கேம் பண்ணாங்க. பாருங்க, அடுத்தது எல்லாம் வேற லெவல். மொத்த கட்சிய தமிழ்நாடே ஸ்கேம் பண்ணிருக்கு. அது இல்ல, முதல்ல மக்கள் தான் ஸ்கேம் பண்ணாங்க வச்சுக்க, அப்புறம் கூட்டணியில இருக்கிற ஒருத்தர் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் அதாவது ஆக்கப்பட்ட திமுக. முதல்வன் அர்ஜுன் சொல்றாங்க எவ்ரிபாடி அப்படின்ட்டு இருப்பாங்க. கரெக்ட், எவ்வளவு கோடி செலவு பண்ணானுங்க, 6000 கோடி 7000 கோடி. ஆனா இந்த 2.2 நல்லா இருக்குப்பா. இது அரசியல் அனாதை 2.2வா? அது இப்ப 2.1 தானே. அடுத்த 5 வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த 5 வருஷம் போகும்போது அரசியலானதே 2.0. மேஜிக் ஷோல எல்லாம் காணாம போயிடுவாங்க இந்த மாதிரி. சரி, இப்போ 26க்கு தான் மக்கள் ஏமாத்திட்டாங்க, 29 சப்போஸ் திமுகவை ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க திமுக? இனி ஐடியா?
திருப்பி 31ல இருப்பாங்க. இல்லையா இல்ல இப்போ வந்துட்டு ம். கொத்தடிமைகள் எல்லாம் வந்துட்டு மாநாடு போடணும்னு கேட்டுனுக்குறாங்க. அதான் எஸ்ஓபி இருக்குது. ஒரு 5000 பேர் தானே வர முடியும். அதுதான் 5000 பேர் தானே நீங்க போட்ட எஸ்ஓபி தானே. அதுக்கு கூட காசு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அதுல தோத்துட்டாங்கன்னா வடிவேல் காமெடி இல்ல அந்த கிணத்த காமெடி யூனிஃபார்ம் ஐயாட்ட கொடுத்து ஐயா சொடல ஒரு பக்கமே போயிட்டா அப்படின்னு சொல்லி இல்ல எம்ஜே அவங்க மாநாடு போடணும். எம்ஜே மாநாடு போட்டு மைக்க பிடிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பாரி வைக்கணும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும் பாருங்க இந்த பக்கம். அதான் நீங்க மாநாடு போட்டுக்கோங்கப்பா. எஸ்ஓபி இருக்குது. எஸ்ஓபி இருக்கிறதால 5000 பேர் மட்டும் தான் வர முடியும் மாநாட்டுக்கு. பாத்துக்கோங்க. அந்த 5000 பேருக்கு காசு கொடுத்தா தான் வருவானுங்க, சும்மா ஏன் வர மாட்டேன். அதுவும் பாத்துக்கோங்க, மாநாட்டுல மேல செட்டு போடணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான். அப்ப சொல்லலாம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்களான்ட்டு. ஒரு மதியானம் ஒரு 12ல இருந்து 1 வரைக்கும் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அவ்வளவு மொட்டை வெயிலே வந்து மக்கள் காசு கொடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல வருவாங்க. வரட்டும். 4098 பேர் வரட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த நம்ம கழுகு சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. என்ன ஆட்டம் ஆடினடா டே, ஆட்டமடா ஆடின நீ. சரி, காலையில இருந்து நான் வந்து இந்த நியூஸை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். இது வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை முன்னாள் ஆணையர் காவல் ஆணையர் திரு அருண் அவர்களை வந்து கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு திரு சுதீஷ் அவர்களோட மனைவி ஜோதிமணிக்கும் ஒரு பில்டர் சந்தோஷ் சர்மான்ற ஒரு பில்டருக்கும் டிஎம்டிகே உடைய எம்பி சொல்லுங்க டிஎம்டிகேவோட எம்பி சுதீஷ் அவர்கள் வந்துட்டு சுதீஷோட மனைவி வந்து ஒரு மாதவரத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரு. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரா வந்து என்ன பண்றாங்கன்னா வீடு கட்டி இதுல வந்து 78 வீடுகள் என்னவோ வந்துட்டு ஜோதிமணி அவர்களுக்கும் மிச்சம் இருக்கிற வீடு வந்து அந்த பில்டருக்கும் பண்ற மாதிரி பேசி ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல என்ன இருக்குன்னா, அது ஏதோ ஒரு சிவில் ப்ராஜெக்ட், சிவில் கேஸ் தான் அது. இதுல வந்துட்டு சுதீஷ் தன்னோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி, அரசியல் புண்பலத்தை பயன்படுத்தி திரு சந்தோஷ் சர்மா அவர்கள் மேல வந்து குண்டாஸ் போட வச்சிருக்காரு. நீங்க குண்டாஸ் போடுறதுக்கு என்னென்ன கிரைம் பண்ணிருக்கணும்னா, ஒரு கொடூரமான குற்றங்கள் பண்ணவங்க மேலதான் வந்து இந்த குண்டாஸ் போடுவாங்க. இத வந்து ஒரு பில்டர் மேல போறதுக்கு காரணம், நான் வந்து அந்த பில்டர் வந்து ரொம்ப அவர் தியாகி அப்படின்லாம் நான் சொல்லல. அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அதுக்கு. அதை விட்டுட்டு உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி வர மேல எல்லாம் குண்டாஸ் போட்டா இதுக்கு யார் பதில் சொல்றது? தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்லணும் இதுக்கு. கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்துல இவங்க போட்ட குண்டாஸ்ல 90% குண்டா கேசஸ், 92% எக்ஸாக்டா சொல்லணும்னா 92% குண்டாஸ் கேசஸ் அந்த கோர்ட்ல நிக்காம அவங்க விடுதலை பெற்றிருக்காங்க. இந்த மிச்சம் 8% என்னன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணோம்னா அதுலயும் இவர்களோட இந்த அதிகார மமதையில இவங்க போட்ட குண்டாசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுக்கு இந்த குண்டாசுகள் எல்லாத்துக்குமே வாதாடுறதுக்கு பெரிய பெரிய வக்கீல்கள், நம்ம முகுல் ரோஹத்கி, சித்தார்த் லுத்ரா, இது போன்ற பெரிய வக்கீல்களை வச்சு வாதாடி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிட்டிங்க்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வரைக்கும் பே பண்ணிருக்காங்க அரசாங்க பணத்துல இருந்து. இது எல்லாத்துக்கும் அருண் கணக்கு கொடுக்கணும். ஐயா GR சாமிநாதன் அவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து அட்டனாவ சொல்லியிருக்காரு கோர்ட்டுக்கு. அருண்கெல்லாம் பாரபட்சமே பார்க்காம சீக்கிரமா வந்துட்டு கோர்ட்ல அவர் ஆஜராக வைக்கணும். அவர் ஆஜராக மறுத்தாருன்னா, வாய்தா வாங்கினார்னா அவர் மேல கிரிமினல்ஸ் ப்ரொசீடிங் பண்ணணும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கணும் அவர் மேல. இது எங்களோட கோரிக்கை.
ஒரு சேகர் பாபு மேல கேஸ் ஏதோ ப்ரோ இன்னொரு நியூஸ், அண்ணனோட புது ஓஎஸ்டி வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்றாங்க, உண்மையா? ஹலோ கேக்குது ப்ரோ, கேக்குது. ராகுல் ப்ரோ, அண்ணனோட புது ஓஎஸ்டி வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவுது, உண்மையா? அபிஷியலா எந்த நியூஸ் Official ஆ வராத இன்னும் வரைக்கும் வரல நம்மளால இல்ல. எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. அபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். ஓகே. சந்தோஷ் ப்ரோ, சேகர் பாபு ஏதோ ஒரு மேல கேஸ் ஏதோ அந்த எலெக்ஷன் டைம்ல பிரச்சனை வந்தார்ல, அதுவும் கேஸ் ஃபைல் ஆயிருக்குல்ல சேகர் பாபு. ஆமாங்க, என்ன சொல்றேன்னே, ஒரு கையில அதிகாரம் இருக்குது. யாரோ மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பேசுறது நீங்க கேக்குது. ராஜேஷ் ராஜேஷ் பண்ணி ராஜேஷ் உன்னோட மைக் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்குன்னு நினைக்கிறேன். அது அதை பண்ணி ஓகே, தன்னோட கையில அதிகாரம் இருக்குது. இந்த தாவேகா தொண்டர்கள் வந்து களத்துல என்ன பண்ணாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 2021 எலெக்ஷனையும் 2026 எலெக்ஷனையும் மாலை 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பதிவான வாக்கு சதவீதத்தை பாருங்களேன். நான்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 83% 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி வருது. நான்லாம் கான்பிடண்டா இருக்கிறேன், குறைஞ்சது 7% ஏறிண்டா, 90 கிட்ட போயிடும்டா, எதுவும் யோசிக்க வேணாம். போன தடவை கிட்டத்தட்ட 10% போச்சு, இந்த தடவை வந்து குறைஞ்சது ஒரு 7% போகும், 90% போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். பார்த்தா 2% ஏறுது. களத்துல நான் விசாரிக்கிறேன், ஏன் இன்னும் இணையா 2%? எல்லாரும் வந்து போட்டாங்க, இன்னும் இணையா இருக்குது. இவங்க கள்ள ஓட்டு போட முடியாம, அப்பதான் தெரியுது கள்ள ஓட்டு போட முடியாம தவிச்சிருக்கானுங்க அவனுங்க. அந்த 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 தவிப்பையும் துடிப்பையும் பார்த்து நம்ம பசங்க எல்லாம் வந்து ஃபன் பண்ணிருக்கானுங்க அவங்கள. இதே ஒரு கள்ள ஓட்டு போடுறதுக்காக தான் 3 மணி அளவுல வந்து துறைமுக தொகுதிக்கு வந்து திரு விஎஸ் பாபு அவர்கள் சேகர் பாபு அவர்கள் வராரு. அந்த நேரத்துல அதே தொகுதி போட்டிட்டு இருக்க ஐயா சினோரா அசோக் அவர்களும் அங்க இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இவங்களை பார்த்து இவங்களை தடுத்த உடனே இவங்களுக்கு கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியல. நம்மளோட மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவரு மேல அவ்வளவு கோபம். ஏண்டா என்ன உன்னாலதான்டா இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அங்க சண்டை போட்டிருக்காங்க, அடிக்க பாஞ்சிருக்காங்க. இதை தடுக்க போன திரு அசோக் அவர்கள் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அன்னைக்கே அவர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு, நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அதிகாரம் கையில வந்திருக்கப்போ அதுக்கான தகுந்த சட்ட நடவடிக்கைகள் அன்னைக்கு இருந்த அரசு போலீஸ்காரங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து அவசர அவசரமா அண்ணன் பொன்ராஜ் மேல போய் கேஸ் கொடுத்தாருன்னு இப்ப எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு வந்து அன்னைக்கு நீங்க வந்து அந்த ஃபைல தூக்கி கூப்புல போட்டீங்கல்ல, இப்ப போடுங்க அந்த ஃபைல தூக்கி கூப்புல. பொன்ராஜ் அவர்கள் இன்னைக்கு கோர்ட் ஓடி இருக்காரு ஏபி ஃபைல் பண்றதுக்கு. பெண்களை கேவலமா பேசும்போது அதை திருப்பி போய் உங்ககிட்ட வந்து ஜஸ்டிபிகேஷன் கேக்குறாங்க. அப்பயும் நீங்க அது ஜஸ்டிஃபை பண்றீங்கன்னா நீங்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க? அந்த ஏபி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து அவர் பொன்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அப்ப எல்லாம் எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு ஏபி ஃபைல் பண்ணியிருக்காரு. போலீஸ் சைட்ல இருந்து இல்ல இது ஏபி கொடுத்தீங்கன்னா இது இதே மாதிரி பண்றவங்க ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிரும், அதனால ரிஜெக்ட் பண்ண சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா பாருங்களேன், இவருக்கு வந்து இந்த ஏபி ரிஜெக்ட் ஆனதுக்கு ஏபி வந்திருந்தா கூட ஓகேங்க. ஏபி ரிஜெக்ட் ஆனதுல இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணக்கூடாது இவர் ஒவ்வொரு நாளும் பயந்து சாகணும். இன்னைக்கு வருவானுங்களா, நாளைக்கு வருவாங்களா, எப்போ வந்து நம்மளை தூக்கிட்டு போவானுங்க? எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரிங்க, நீங்க 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 ஆண்களை வந்து தரைக்குறைவா பேசுறீங்க, அவங்க வந்து அதை கடந்து போயிடுறாங்க. பெண்களை ஏன் அவ்வளவு தரக்குறைவா பேசுறீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? மகளிர் வந்து களத்துல நிக்கும் போது அவங்கள நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது எந்த விதத்துல சரி? நம்ம வீட்டுல நம்ம மகள் இருப்பாங்க, பொண்டாட்டி நீங்க எல்லாம் மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மகளை கூடவா மதிக்க மாட்டீங்க? நம்ம மக பாப்பாலே இத
எப்படி எடுத்துப்பான் நம்ம மக? இது ஒரு ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்க வேண்டிய உள்ளுணர்வு தானே. இதேனோ நான் ஒரு பெரிய ஒரு மகா இது மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண மனுஷன் தன் பொண்ணுல வந்துட்டு ஒரு அபியூசிவான வேர்ட்ஸை பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பான். ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அந்த பிள்ளை காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், உங்க அப்பா இந்த மாதிரி பேசினாராமே அப்படின்னு கூட இருக்க பிள்ளைங்க எல்லாம் கேட்குமே. இதையெல்லாம் யோசிக்காம என்ன, அதான் நான் யோசிக்கிறேன். நான் ஸ்டாலின் கிட்ட பர்சனலா கூட கேட்கலான்னு இருக்கேன். ஸ்டாலின் கிட்டயும் திமுக காரங்கிட்டயும் என்னதான் கொடுத்தீங்க இவங்களுக்கு? ஓஷ் கண்டினியூ பண்ணலாமா? பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுவோம். ஆட்டோக்கார தம்பி இருக்காரா கேளுங்க. இருக்கேன்பா. ஒரு சின்ன இதுல நான் கொஞ்சம் பேசணும். செயல்படாம இருந்த மாதிரி அவரும் ஒரு அரை மணி நேரம் ஓட்டுங்க, நான் வரேன், திருப்பி பேசுறேன். எல்லாம் லைவ்ல இருக்கேன். நம்ம ராகுல் ப்ரோக்கு கொஞ்சம் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலே சரிப்பட்டு வரும். ஒன்னும் சரிப்பட்டு வர மாதிரி நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த டேட்லயே அடுத்த மாசம் அண்ணனோட பிறந்த நாள் ஏதாவது ஸ்பெஷல் இருக்குமா? இருக்காது, பாட்டு பாடலாம்னு இருக்கிறோம். ஜனநாயகன் படம் பேசல நம்ம என்னையா. அதெல்லாம் இப்போதைக்கு மறந்துருங்கயா, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் மன உளைச்சல் காலம். ஜூன் 22. ஆனா ஜூன் மாசம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த ஒரு மந்த். ஆமா ஆமா, ஜூன் 1ஆம் தேதி நம்ம முக ஸ்டாலினுக்கு பிறந்த நாளாமா. கலைஞரோட பெருமையை பத்தி எல்லாமே வந்து அதுக்குள்ள சோசியல் மீடியா நல்லா பரப்பி ஆகணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ளாடி ஒரு விஷயம் இருக்கு. இந்த தடவை எப்படி 3 மாசம் கொண்டாடுவாங்களா? எங்கள் அண்ணன் என்ன ஸ்டாலின் ஐயா 3 மாசம் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஸ்டாலினுக்கு மட்டும். உதயநிதிக்கு ஒரு 6 மாசம் கொண்டாடுவாங்க. நான் இதெல்லாம் பாத்துருக்கிறேன். இந்த வருஷம் ஸ்பெஷலா ஜூன் 3ஆம் தேதி கட்டுமரத்துக்கு பிறந்த நாள்யா. ஐயோ 3ஆம் தேதி கட்டுமரத்துக்கு பிறந்த நாள். 103வது பிறந்த நாள் அதுவும். அப்பயும் போய் ஒப்பாரு. ஐயா அவர் அவ்வளவுதான். ராஜேஷ் உன்னோட மைக்க மியூட் போடுப்பா. முடியல, ஏதோ உன்னோட ஹெட்செட்டை மாத்து, அதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க, என்ன கேட்டீங்க? இல்ல, முடிஞ்சு போன கதைக்கு வீல் எழுதணும் பாக்குறீங்க பாத்தீங்களா? 103வது பிறந்த நாள். 103வது பிறந்த நாள். அது 103வது பிறந்த நாள். தயிர் வடை எல்லாம் ரெடி ஆயிருக்குது. 103 தயிர் வடை, 103 முரசொலி பேப்பர். ஓகேவா? அப்புறம் அந்த மஞ்சள் துண்டு கண்ணாடி. அது என்ன மஞ்சள் துண்டு? ஜோசியர் ஏதாவது சொல்லியிருக்காருயா. நீங்க ஸ்டாலின் ஐயா வந்து வாக்கிங் போகும்போது பாத்துருக்கீங்க, எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க தெரியல. ஒரு சின்னதா இந்த மேஜிக் பண்றவங்க ஒரு கோல் வச்சு இல்ல, அவர் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மந்திரக்கோள் ஒன்று கையில வச்சிருப்பாரு. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ண? நான் எல்லாம் முதல்ல நாயை விரட்டுறதுக்கு கூட அந்த கோல் வச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சப்ப, நாயை விரட்டுறதுக்கு கொஞ்சம் லென்த்தா இருக்கும் இல்லையா கோல். இவர் எதுக்கு இந்த சின்ன கோலை வச்சிருக்காரு? அதுக்கப்புறம் தான் தெரியுது, சத்ருகளை வந்து சம்ஹாரம் பண்றதுக்காக அந்த கோலை வந்து அவர் கையில ரெடி பண்ணி அவர் கையில. நான் என்ன நினைச்சேன், அவர் பல்லு தேய்க்கிற வேப்பங்குச்சி வச்சிருக்கிறாருன்னு நினைச்சேன் ஸ்டார்டிங்ல. ஏயா அவ்வளவு பெரிய கோலை எடுத்துட்டு போய் வாயில விட்டு வாய் கிழிஞ்சிருயா. என்ன இளவுதான் அது தரையில ஊன்றதுக்கும் லாயக்கு இல்ல, நாய் அடிக்கிறதுக்கும் லாயக்கு இல்ல, வேற எதுக்குதான் யூஸ் பண்றீங்கன்னு புரியல. அது மந்திரக்கோள் தான். அது மந்திரம் திமுகவை திரும்பி ஆட்சி கட்டில கொண்டு வர போறாரு பாருங்க. அதை வச்சு ஒட்டக பூஜை பண்ணியே ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகுமா? எனக்கு ஏதோ இஸ்கு இஸ்குன்றதான் சத்தம் கேட்கிறது. உங்களுக்கும் அப்படியா கேட்கிறது? எனக்கும் அப்படிதான் கேட்கிறது. இந்த விஷயம் நம்ம அன்னைக்கே சொன்னோம், ஓட்டு போட்டா அன்னைக்கே சொன்னோம் இஸ்கு இஸ்குன்னு தான் கேக்குது அப்படின்ட்டு. இவனுங்க எல்லாம் நம்பர்ல பிரோஸ்கான் எல்லாம் காசை வாங்கியிருக்கணும். நம்ம இவனுக்கெல்லாம் பாவ பரிதாபம் பார்த்துருக்க கூடாது.
அடிச்சு காசை வாங்கிருக்கணும் கொடு நாயன்ட்டு. எங்க ஊர்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா காசு. உண்மையான கட்டுமரத்தை ஃபாலோ பண்றதா இருந்தா கொடுத்துருமா. போடுங்க ஒரு 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 ஃபன் ஸ்பேஸ் போடுங்க, அதுல கேட்போம் அவனுங்கள கேள்விய. நாக்கு பிடிக்கிட்டு சாவட்டும் நாய்ங்க. ஐயோ அந்த அளவுக்கு எல்லாம் அவனுக்கு இந்த மானம் சூடு சொரணம் எல்லாம் இருந்துச்சுன்னு ஐயோ, இதுக்கு முன்னாடி செத்துருப்பாங்க. ஒரு வார்த்தைனா காப்பாத்தணுமா இல்லையா? சொன்ன ஒருத்தனாச்சு மானமுள்ள திமுக ஒருத்தனாச்சு காப்பாத்தணுமா இல்லையா? இதை விடுங்க, நியூஸ்ல செந்திலும் கோட்டீஸ்வரனும் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஐயோ சந்தோஷ் ப்ரோ, ஒரு கரெக்ஷன், கட்டுமரத்தை ஃபாலோ பண்றதுனாலதான் கொடுக்கல. இத சொல்றதுதான் அப்ப கீழே இருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து மேல வந்து சொல்ற பத்தியா அவன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே சரி, கட்டு மரத்தை பொழக்கணும்னு எனக்கு ஒரு டவுட். இந்த பிள்ளை எல்லாம் வாய் பேச தெரியாத பிள்ளை. இது வரைக்கும் பான்னு சொல்லிட்டு அப்பா அம்மான்னு சொல்லி 1 by 1 படிச்சுக்க வச்சு இப்ப பத்தியா எவ்வளவு சூப்பரா பேசிட்டு போறான் அரசியல். சரி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஒரு ஆன்டி ஒண்ணு இருப்பாங்கல்ல, சர்மிளா ஆன்டி, அவங்க வந்துட்டு டிஎம்கேவா விடுதலை சிறுத்தையா? ஐயோ என்னையா சொல்றீங்க? ஐயோ ஐயா, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்யா இல்ல ஒரு ஆன்டி ஒண்ணு பாக்கல. நானும் இது யாரு ஆன்டியை பத்தி இல்ல அவங்க சர்மிளா தானே, அவங்க என்னோட பெரியவங்களா இருப்பாங்க, ஆன்டி தான் கூப்பிடுவோம் நாங்க. என்ன இது? என்னப்பா எது சொன்னாலும் குத்தன்றீங்க? ஐயோ ஐயோ குத்தம் இல்லையா திடீர்னு? அடப்பாங்களா? சரி ஓகே இல்லையா ப்ரோ ஆன்டில ப்ரோ கிளவி அப்பாரு இந்த பாரு, நானாச்சும் டீசெண்டா சொன்னேன், நான் கிளவி. யோ அவங்க போட்டு பொழத்துற போறானுங்க. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு. அவங்க எப்படி டிஎம்கேவா விசிகேவா? அவங்களேதான் விசிகே தானா? இல்ல இப்போ வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, கண்டனம் கூட தெரிவிக்கல. அப்புறம் வந்துட்டு இப்ப அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்கள சொன்னீங்களா? ஆமா வேற நினைச்சு நான் இவங்கள சொன்னேன், புரியலையா? எவங்கள? நீங்க ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்றீங்க, அதை விட்டு பாருங்க. என்ன ஏதோ மாட்டி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. டிஎம்கேவா? டிஎம்கேக்கு முரட்டும். வந்துட்டு ஆசா போடுறதுக்கான கண்டன பதிவும் போடல. அதுக்கப்புறம் வந்துட்டு அமைச்சரவையில வந்துட்டு இவங்களை ஒருத்தவங்களை சேர்த்திருக்காங்க, அதுக்கும் போடல. இல்ல எனக்கு டவுட்டா இருக்குது. இப்ப வந்து சொல்றத கேளு, ஸ்டாலின் மட்டும் ரீபோஸ்ட் பண்ணி இந்த ஆர்ட் போடுவாங்கல்ல, அந்த ரெட் பிளாக், அது போட்டு வச்சிருக்காங்க. என்ன இது? அவங்க பீகார் நியூஸ் சேனல் பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் ரீசெண்டா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கினாரு, 2 வருஷம் தான் ஆகுது. உடனே எல்லாம் சொல்ல பேச முடியாது. அந்த ஆண்டி தானே ஹெலிகாப்டருக்கெல்லாம் இது ஹெலிகாப்டர் லிஃப்ட் கேட்டாங்க. ஆமா, அவங்க வந்து ஒரு நைட் டாக்டர். அவங்க அப்படிதான்யா. இல்லையா உண்மையில அவங்களே சொல்லிருக்காங்க. அருள்மணி ஐபோன் தானே வச்சிருக்கிற. அவங்க இரவு நேரத்தில் வந்து மருத்துவ பாடம் எடுக்கும் சிறந்த ஒரு டாக்டர். அந்த டாக்டர் அம்மா தான், இது அவங்களே சொன்னதுதான். அதனால நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், அது உண்மைதான். ஓகே ஓகே. அது ஒண்ணும் தவறு இல்லையே. தவறு இல்ல, நான் சொல்லவே இல்லையே. தவறு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அழுத்தி தவறுலன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா சொல்ல வர்ற? அது தவறு இல்ல, ஆனா ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கேக்குறது தான் தவறு. இவங்களோட கட்சிய பாத்தியா? ஒருத்தன் வந்து என்ன பிளைட்ல போயிட்டு தமிழ்ல பேசலன்னு சொல்லாச்சுன்னா நடுவழியில இறக்கிடுன்னு சொல்றான். ஒருத்தவங்க என்னன்னா நடுவானத்துல பறந்துட்டு இருக்கு ஹெலிகாப்டர் பிடிச்சி லைசன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. என்னையா உங்க அரசியல்?
ஆனா ஒண்ணு, இவ்வளவு நேரம் மேல உள்ள அந்த டாபிக் யாருமே பேசலையா? நான் கொஞ்சம் பேசினேன், சந்தோஷ் கொஞ்சம் பேசினாப்ல. அந்த டாபிக் மீதி எல்லாம் வந்து சம்பந்தப்பட்டவர் வரல ப்ரோ, இன்னைக்கு அவர் பிஸியா இருக்காரு. ஒன்னில் சீமானை பற்றி பேசுறீங்க. ம். நம்ம கிச்சனால துரேந்தர் எழுச்ச வேற வாங்கினா அவனா அவரை எழுத்து போட்டு நம்ம நம்ம துரேந்தர் வேற இது வரைக்கும் மைக் ஆஃப்ல வச்சிருப்பாரு. ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணுவோமான்னு கேட்ட உடனே ஆன் பண்ணிட்டு இல்ல இல்ல ஓடட்டும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. பாத்தியா? டேபிள தட்டி சிஸ்டமே சரியில்லை, நான் அப்புறம் வரேன் அப்படின்றாரு இவரு. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் நீங்க இறங்கி சுத்தம் பண்ணுங்க, டேபிள தட்டிட்டு அப்புறம் நான் வரேன் அப்படின்றாரு. அப்புறம் நான் வர்றேன், நான் வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். என்ன சந்தோஷ் bro, ஆராசா பத்திரிகையாளர்கள்லாம் மைக்க கொண்டே நீட்டுறாங்க, ஓடுறாரு தலை தெறிக்க ஓடி கார்ல ஏறி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை விட்டே ஓட வேண்டியதுதான் அவரு. இங்க மட்டும் இல்ல, இவங்க வந்துட்டு இதான் சொல்றேன், ஒரு எதிர்கட்சி தலைவர் அவரை வந்து அவரை வந்து எந்த அந்த அந்த அவர் இவர் பேசும்போது அவர் முதலமைச்சர், அவரு அவங்களோட நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க, அவர் பண்ண திட்டங்களை விமர்சிச்சு பேசுங்க, ஏங்க நீங்க அவரை கூட பர்சனலா திட்டுங்க. ஏன்னா திமுக காரனுக்கு பர்சனலா இழுத்து பேசுறது புதுசு இல்ல. அவரோட தாயார் எப்படிங்க நீங்க பேசுவீங்க? இது என்ன மாதிரியான மனநிலை?